அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் அவரை பார்க்கறதுக்காக உடல்நல விசாரிக்கிறதுக்காக வந்தேன். வேற என்ன நீங்க சமீபத்தில் வேற ஏதாவது அரசியல் எல்லாமே கலந்து இருக்கும். தொடர்ந்து அதிமுக அடுத்தடுத்த தலைவர்களுக்கு சலசலப்பு வந்து எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து இவரு எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையன் பற்றி, இப்போ வந்து எடப்பாடி இவரு ராஜேந்திர பாலாஜிக்கும் இவங்களுக்கும் அது மற்றவங்க ஒருத்தர் ஒருத்தர் பேசிட்டாங்க அப்படிங்கிறது இல்லை. எங்களுடைய இயக்கம் வந்து தலைவர் ஆரம்பிச்சது, அது வந்து மக்களுக்காக ஆரம்பிச்சது. திமுக மாதிரி கிடையாது. நாங்கள் எங்களுடைய நிறுவன தலைவரே இது மக்களாட்சின்னு தான் சொல்லியிருக்காரு. அதே வழியில தான் புரட்சி தலைவி அம்மாவும் வந்தாங்க. எங்ககிட்ட இருக்கிறவங்க எல்லாரும் அப்படிதான், நானும் அதே வழியில தான் இருக்கேன். அதனால நல்ல ஒரு ஆட்சியை 26ல் நாங்கள் கொடுப்போம். அது மக்கள் ஆட்சியா இருக்கும். அதாவது வெளியில வந்து 4 பேர் நினைக்கலாம் இந்த அதிமுகவை சுக்குநூறா உடைச்சிடலான்னு. அது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, கடல்ல உள்ள தண்ணிய நான் ஒரு பக்கெட்டால எல்லாத்தையும் எடுத்து வெளில ஊற்றிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, அதுக்கு ஈக்குவலா இருக்கு. அதனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிறது இது வந்து பொது ஜனங்களுக்காகவும் ஏழை மக்களுக்காகவும் உருவான கட்சி. அதனால 26ல் எல்லோரும் ஒன்றிணைந்து நல்லபடியாக ஆட்சியை அமைச்சு தலைவர் அம்மா வழியில் நல்லபடியாக நடத்துவோம். அது மக்களுக்கும் பிடித்த ஆட்சியாக இருக்கும். எடப்பாடி தொடர்ந்து ஒன்றிணைய வாய்ப்பே இல்லை அப்படின்னு இது ஒருத்தர் முடிவு பண்ணுற விஷயமே இல்லை. எங்களுடைய சட்டத்திட்ட விதிகள் படி எங்களுடைய அடிமட்ட தொண்டன் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான் இந்த கட்சியினுடைய பைலாப்படி சட்டத்திட்ட விதிபதி நடக்கும். அதை நாங்கள் நல்லபடியாக செய்வோம். நாடாளுமன்றத்தில் வந்து மத்திய அமைச்சர் வந்து தமிழக மக்களை பற்றி அவதூறா பேசியிருக்காரு. அதுக்கு அதுக்காக திமுக தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவதுங்க, திமுக வந்து மத்திய அரசுன்னு பார்க்கணும். முதல்ல மத்திய அரசுன்னு பார்த்தாதான் இங்க ஆட்சியை சரிவர நடத்த முடியும். நீங்க வந்து சண்டை போடுறதுக்காக நீங்க வந்து மக்களுடைய வாக்கை வாங்கி போய் பார்லிமெண்ட்ல உட்காந்துருக்கீங்க அப்படின்னா வர்ற 26 தேர்தலில் அதுக்கு உண்டான பதிலை தமிழ் மக்கள் நிச்சயம் கொடுப்பாங்க. ஏன் நான் எதுக்காக சொல்றேன்னா, இங்க வந்து அரசாங்கத்தை சரியா நடத்த முடியாம திணறிக்கிட்டு இருக்காங்க. இத மாற்றுப்பாதையில கொண்டு போகணுங்கிற ஒரே எண்ணத்தினால அவங்க செய்யற தவறுகளை வெளியில போகாம மாற்று முயற்சியில இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறதா என்னுடைய கருத்து. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. அதாவது இது வந்து இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு துளி விஷயம்தான் வெளில வந்திருக்கு. இன்னும் போக போக பாருங்க, 26 தேர்தலுக்கு முன்ன நிறைய விஷயங்கள் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த அரசாங்கத்தை சீர்கெடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அரசாங்கத்தினுடைய முழு பங்குதாரர் இதுல பங்குதாரராக இருக்கு டாஸ்மாக்ல. அந்த டாஸ்மாக்லயே இந்த வேலை நடக்குது. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு ஃபேக்டரியிலையும் ஆர்டிஓ 2 தாசில்தார் இவங்க வந்து 24 மணி நேரமும் டியூட்டியில இருப்பாங்க. அவங்களும் அங்க இருக்கும்போது எப்படி பிளாக்ல லாரியில ஏற்றி வெளில போறது, எப்படி போகுது?
இப்போ ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்கல்ல, எல்லாத்துக்கும் பதில் சொல்கிற காலம் திமுகவுக்கு வரும்.